Page number 36. என்னவா? சீராக ஏற்றப்பட்ட plus q ஏற்றம் plus q L நீளமுள்ள மெல்லிய கடத்தியில் அது சீராக ஏற்றப்பட்ட கடத்தியில இருந்து ஆபுரத்துல மின்புல செறிவு என்னன்னு காண முடியும். சீராக ஏற்றப்பட்ட கடத்தியில ஆர்தூரத்துல மின்புல செறிவு. இப்ப இதுல ஒரு கடத்தி இருக்குது. இப்படி சீராக ஏற்றப்பட்ட கடத்தி. இப்ப இதுல ஏற்றத்தை விட்டா என்ன மெல்லிய கடத்தி, சீராக ஏற்றப்பட்ட மெல்லிய கடத்தி. அப்ப இதுல குறுக்குவெட்டு பரப்ப நீங்க புறக்கணிச்சிடலாம். அப்ப குறுக்குவெட்டு பரப்ப புறக்கணிக்கிறீங்கன்னா அதுல நீங்க ஏற்றத்தை புறக்கணிச்சு கொள்ளலாம். அப்ப இப்ப ஏற்றம் எங்க நிற்கும், சுத்தி இந்த கடத்தியில சுத்தி வர நிற்கும். ஓகேதானே? இந்த கடத்தியை சுத்தி இந்த பக்கத்துக்கு நிற்கும் ஏற்றம். இப்ப இந்த கடத்தியில இருந்து மின்விசை கோடு எப்படி போகுது? இந்த ஏற்றத்தில இருந்து மின்விசை கோடு இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தா வலிக்கிட்டு போகும் இல்லையா? எல்லா பக்கத்தாலும் ஏற்றம் எல்லா பக்கத்தாலையும் வலிக்கிட்டு செங்குத்தா வெளியேறும். இதை நான் பிளான் வியூல மேலே இருந்து பார்க்கப்படுறதை அதைதான் கடத்தி. ஏற்றம் இதை சுத்தி வர நிற்குது ஏற்றம். அப்ப மின்விசை கோடு எப்படி போகும்? இதுல இருந்து இங்கால போகும், இங்க போகும், இங்கால போகும், இங்கால போகும். இப்படிதான் மின்விசை கோடு இருக்க போகுது. அப்ப இதை சுத்தி நான் ஒரு உருவம் எடுக்கணும். என்ன உருவம் எடுக்கலாம்? சமச்சீரான உருவம். இந்த மின்விசை கோடுகளுக்கு சமச்சீரான உருவம் எடுக்கிறேன்னா இப்படி கருதல் இல்லையா? சமச்சீரானது. மேலே இருந்து பார்க்க வட்டம், அது கீழே வருது. அப்ப என்ன உருவம் வேணும்? ஒரு உருளை வடிவம் வேணும். அப்ப இந்த மின்விசை கோடுகளுக்கு சமச்சீரான உருவம் எடுத்துக் கொள்வான் உருளை. அப்ப நான் இதுக்கு உருளை ஒன்று உருளை வடிவத்தில் இப்படி எடுத்துக்கொள்வேன். ஓகேயா? இப்படி ஒரு மேற்பரப்பு எடுத்துக்கோங்க, சமச்சீரான மேற்பரப்பு. இப்ப டியூப்ல இருக்கிறதுக்கு ஃபுல்லா உள்ள எடுக்கப்பட்டிருக்கு. நாங்க ஃபுல்லா உள்ள எடுத்தாலும் ஓகே, இப்படி எடுத்தாலும் ஓகே. ஆனா அதுல ஒரு சின்ன மாற்றம் ஒன்றுக்கு நான் சொல்றேன். இப்படி எடுக்கிறது மிகச்சரி. அப்ப இந்த டியூட கொஞ்சம் மாத்த போறேன். இப்படி எடுக்குது, மற்ற மாதிரி எடுத்தா இந்த பிரச்சனை கேட்கிறேன். ஆனா ரெண்டு விதமா எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் வரணும். பாருங்க என்னண்டு, நான் இப்ப இப்படி எடுத்துக்கொள்ளணும் உருளை வடிவம். இப்ப மின்விசை கோடு எப்படி போகும்? இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தா வழியால போகுது. இப்படி எல்லா பரப்புக்கும் செங்குத்தா வழியால போகுது. வெளியால போற மின்பாயம் பையன்டா சுத்தி வர வழியால போற மின்பாயம் பையன்டா. கவுசின் தேட்டப்படி என்ன சொல்லுவீங்க? கவுசின் தேட்டப்படி வெளியால போற மொத்த மின்பாயம் phi is equal 1/epsilon naught into இந்த உருளைக்குள்ள இருக்கிற ஏற்றம் இல்லையா? இந்த உருளைக்குள்ள இருக்கிற ஏற்றம் என்ன? இது நீளத்தை, இந்த உருளை இந்த நீளத்தை உயரத்தை எல்ன்னு சொல்லுவாங்க. சிம்பிள் எல். மொத்த நீளம் கேபிட்டல் எல் இருக்கு, எல் நீளம்னு சொல்றாங்க. அடே இவ்வளவு எல் நீளத்துல இருக்கிற ஏற்றம் தான் என்ன? Q. அப்ப இந்த எல் நீளத்துல இவ்வளவுக்கு இருக்கிற ஏற்றம் எவ்வளவு? அது ஒரு Q இருக்கு. அந்த Q எடுத்து இதுல போடுறோம். இவ்வளவுக்குள்ள இருக்கிற ஏற்றம் Q. அப்ப நான் போடுவேன் phi is equal, phi க்கு பதிலா என்ன போடுவோம்? A into E. A into E is equal 1/epsilon naught. இவ்வளவுக்குள்ள இருக்கிற ஏற்றம் Q ஐ கண்டுபிடிக்கலாம். அப்படி L நீளத்துல இருக்கிற ஏற்றம் தான் Q. L க்கு Q என்றால் இவ்வளவு நீளத்துக்கும் சிம்பிள் இருக்கும். இப்ப இந்த A க்கு என்ன போடுவோம்? இந்த உருளை பரப்புலயே மின்விசை கோடு வெளியால போகுது. அப்ப இந்த உருளை இந்த மேற்பரப்புல என்னன்னு கேட்டீங்கன்னா 2πr. இது நேரே வந்து r. அப்ப வளைபரப்பு 2πr into h வந்து into e சமன்
QL over epsilon naught into capital. இந்த எல்லும் போயிடும். 2 pi r வச்சுடுமா E சமன் Q over 2 pi r into epsilon naught. மீன்குள்ள செல்வி இப்படி வந்தோம். இப்ப அடி சரி மொத்தமா உருளை எடுத்திருந்தாலும் என்ன வந்துருங்க? நீங்க மொத்தமா உருளை எடுத்திருந்தா இதுக்கு என்ன போட்டுருப்பீங்க? Q அண்டே போட்டிருப்பீங்க. இது கேபிட்டல் எல்னு வந்திருக்கு. இங்கேயும் இந்த எலிமெண்ட் மட்டும் பண்ணலாம். அப்ப அதே தான விடையா வரும். சோ நீங்க மொத்தமா எடுத்தா என்ன, சின்னனா எடுத்தா என்ன, இதே தான் விடையா வர போகுது. ஓகே. ஆனா மொத்தமா ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இதுதான் ரீசன். இப்ப மின்விசை கோட தெரிஞ்சீங்கன்னு நடுப்பகுதியில இருக்கிறது எல்லாம் சீரா இருக்கும். மின்விசை கோட எல்லாம் நேர போகும். இந்த தொங்கல்ல இருக்கிறது இப்படி வளைஞ்சு போயிடுமே தான். அப்ப நாங்கள் இந்த கரையில இருக்கிற மின்புல ஜெனரேட்டர்களுக்கு காண முடியாது. அங்க கரையில இருக்கிற கோடு வளையுது. அப்ப இதுக்கு சமச்சீரா வராது உருள இல்லையா? அப்ப நாங்கள் இப்ப மின்புலத்தில் வெங்காயம் சீராக ஏற்றப்பட்ட கோள்லையும் நடுப்பகுதியில தான் இந்த சாம்பாடு நாங்க பயன்படுத்தலாம். சோ இந்த எச்சுக்கு போகைக்குள்ள இந்த சமன்பாட்டை பயன்படுத்தலாம். விளங்குதானே? சோ எச்சுக்கு போகைக்குள்ள பயன்படுத்தலாம போயிடும். நடுப்பகுதியில தான் இந்த மின்விசை கோடு, அங்கதான் சீரான மின்விசை கோடு இருக்கும் எல்லா பக்கத்துலயும். விளங்குது? அப்ப அந்த இடத்துக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தலாம். அப்ப இப்படி சின்னனா உருளைக்குறது தான் சிறந்தது. ஆகவே அந்த படத்தை நீங்க சின்னனாக்க முடியும். Right. Ready, man? Okay. எழுதிட்டீங்க இல்லையா? மெசேஜ் போடலாம் வேற ஆகும். இப்ப இப்ப இதே இது கேள்வியில வரையக்குள்ள இப்படியும் தருவார் கேள்வி. எப்படி கேள்வி தரலாம் என்று கேட்டா, ஒரு மெல்லிய கடத்தி இதுல ஏற்றம் சீரா பரவி இருக்குது. இந்த மெல்லிய கடத்தில ஏற்றம் சீரா பரவி இருக்கு. அலகு நீளத்தில உள்ள ஏற்றம், அலகு நீளத்தில் உள்ள ஏற்றம் நன்றாக தர்றார். அப்படின்னா ஓரளவு நீளத்தில் இருக்கிற ஏற்றம் நன்றாக தர்றா. கடத்தில இருந்து ஆறு தூரத்துல மின்புல சரிவு என்ன அப்படின்னு கேட்கிறார். எங்க கடத்தின நடுப்பகுதியில கடத்தில இருந்து ஆறு தூரத்துல மின்புல சரிவு என்ன அப்படின்னு அதுக்கு இதேதான். இப்ப நான் எப்படி கருதுவேன், சமச்சீரான மேற்பரப்பு கருதுக்கு இதை சுத்தி உருளை வடிவம் கருதி கொள்ளலாம். அப்ப இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தா வழியால போகும்போது சுத்தி வர பாத்தீங்கன்னா இந்த படத்துல தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். சுத்தி வர மின்விசை கோடு போகும். நீங்க டியூட பாத்தீங்கன்னா தெரியும், பெரிய காட்டியிருக்காங்க. மேற்பரப்புக்கு செங்குத்தா வழியால போகும். அப்ப இதே சமன்பாட்டை வந்து ஏற்றத்துக்கு பிரதியிடையே என்னன்னு பிரதிவித்தால் கியூக்கு போடுங்க. அலகு நீளத்துல லண்டா, இந்த நீளம் அளவு நீங்க எல்லன்னு வச்சீங்கன்னா எல் இன்டு லண்டா. 1 மீட்டர்ல லண்டா இவ்வளவு நீளம் எல் லண்டா. பரப்புக்கு என்ன போடுவீங்க? 2 pi r into l into e சமன் l lambda over epsilon. இப்ப l போனா e சமன் என்ன? lambda over
2 pi r epsilon எல்லாம் உண்டுதான். q over l என்றது என்ன lambda. ஓரலகு நீள l நீளத்தில் இருக்கிற q என்றா ஓரலகு நீளத்தில் இருக்கிற q over l. q over l என்பது lambda. அப்ப இப்படி கேள்வி வந்தா மீன்புல தெரிவு காண்றது தெரியும். அப்ப சில வேளை எப்படி வரும் கேள்வி என்று சொன்னா இப்படி ஒரு கடத்தியை தந்து போட்டு மின்புல சரிவு தூரத்தோட மாறுபடுற கிராஃப கேட்டால் ஈக்கும் ஆருக்கும் கிராஃப கேட்டா எடுக்கிறேன். மின்புல சரிவு தூரம் கூட கூட குறையும். அப்ப நடுப்பகுதியில தான் கேட்பார். தூரம் கூட கூட குறையும் மின்புல சரிவு. அப்ப இப்படி வந்தவர் ஈ நேர்வீத சமன் 1/r. அப்ப ஈ நேர்வீத சமன் 1/r படியா ஆர் கூட கூட குறைஞ்சோட்டு போகும். செங்கோடு அதிபர வளைவில் அப்படி கேட்டால் இப்படி கேட்கும். இந்த பக்கம் சொல்றேன்னா அந்த பக்கம் தான் பிளஸ் பிளஸ் இந்த பக்கம் மைனஸ். அப்ப மைனஸ் இருக்கிறது. ஓகே அடுத்தது பாருங்க. நாங்கள் எம்சிக்கு செய்யக்குள்ள இது சம்பந்தமா கேள்விகளை பார்க்க. இப்ப அடுத்த கருத்துக்கு வரலாம். என்ன சாமான் ஏஆருடைய சீராக ஏற்றப்பட்ட திண்ம கோளம். சீராக ஏற்றப்பட்ட திண்ம கோளம் ஒன்றின் மையத்தில் இருந்து ஆர் தூரத்தில் மின்புலத்தை நான் உங்களுக்கு போன கிளாஸ் கேட்கக்குள்ள சொன்னான். எனது ஒரு கோளத்தில் ஏற்றப்படக்குள்ள இதுல இருந்து ஆறு தூரத்துல மின்புலத்தை காணைக்குள்ள நான் ஒரு கதை சொன்னான். அப்படி பேச்சு வழக்குல சொல்லிட்டு போறதை நீங்க கண்டுக்க மாட்டீங்களா? ஸ்பெசிபிக்கா இதுதான் சொன்னா மட்டும் கண்டுப்பீங்க, மற்றபடி கண்டுக்க மாட்டீங்க. ஞாபகம் இருக்கணும், ஞாபகப்படுத்தி பாருக்கலாம். பொல்கோளத்தில இருந்த திண்ம கோளமா இருந்தாங்க. ஓ நான் ஸ்பீடா கதைக்கிறேனோ? நான் வளமை போல கதைக்கிறேன். நான் ஸ்பீடா கேட்கிறேன்னு ஒரு பிள்ளை சொல்லுது. சரி பரவாயில்ல. என்னது ஒரு கோளத்துல ஏற்றத்தை விட்டு கேட்குள்ள ஒரு ஆள் சொன்னோன்னு உங்களுக்கு அப்படிதான் தோணும். இன்றைக்கு கொஞ்சம் ஸ்பீடுன்னா இன்றைக்கு உண்மையா என்ன நடந்ததுன்னா கிளாஸ மறந்துட்டேன். அப்ப நான் மறந்துட்டு போயிட்டேன் வழியால. வழியால போயிட்டு திடீரென்று ஒரு மெசேஜை கண்டு ஓடி வந்து சேருன்னா அந்த அந்த ஸ்பீடோ தெரியல. டக்கு டக்குன்னு வந்து குயிக்கா வந்து செய்யறேன்னா அதனால அந்த ஸ்பீடு என்ன மைண்டுக்குள்ள வந்தது தெரியல. சில வாக்கிடுறேன். ஓகே இப்ப என்ன போன கிளாஸ் கேட்கக்குள்ள ஒரு கோளத்துல நாங்கள் ஏற்றத்தை விடையக்குள்ள ஒரு கோளத்துல ஏற்றத்தை விட்டா அந்த கோளத்துல மையத்தில இருந்து ஆறு தூரத்துல மின்புல தெரிவு காண்றதுக்கு திண்ம கோளமா இருந்தா என்ன பொல்கோளமா இருந்தா என்ன விற்ற ஏற்றம் எல்லாம் வெளியால நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோளத்துல விற்ற ஏற்றம் முழுக்களுமே வெளியால நிற்கும். ஆகவே அது பொல்லா இருந்தா என்ன திண்மமா இருந்தா என்ன ஒரே விஷயம்தான் அப்படின்னு கருத்தினாங்க. ஞாபகம் இருக்கும். ஏன் இது கடத்தி கோளம் என்றா? இது கடத்தி கோளம் என்றா நீங்க உள்ளுக்கு ஏற்றத்தை விட்டாலும் அது எங்க வந்து நிற்கும். சரி கடத்தியில வர்றதுக்கு ரூட் இருக்குதானே, வர்றதுக்கு பாதை இருக்கிறபடியா எல்லாமே வந்து வெளியாலதான் நிற்கும். அதுல விடுற ஏற்றம் எல்லாமே வந்து வெளியாலதான் நிற்கும். அந்த ஏற்றம் கொடுக்கிறது. ஓகேயா? அது திண்மமா இருந்தா பொருளா இருந்தாங்க. அப்ப நான் இப்ப கதைக்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா சீராக ஏற்றப்பட்ட திண்ம கோளம். அப்படின்னா ஒரு திண்ம கோளம், இந்த திண்ம கோளத்துக்கு உள்ள என்ன செய்யுதுன்னா சீரா ஏற்றி வச்சிருக்கேன். அப்ப இது என்ன கோளமா இருக்கணும்? உள்ளுக்கு விட்ட இடத்துல அப்படியே ஏற்ற நிக்குது, சீரா ஏற்றிருக்கணும்.
அந்த கன அளவுக்குள்ள சமச்சீர ஏற்றங்களை பரவி விட்டுருக்காரு. அது நானா விட்டது. சோ கொண்டு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொன்றா விட்டுருக்காரு. கிளியரிக்கான்னு தானே கேட்கிறோம். இப்படி விட்டுருந்தால் சோ இது கட்டாயம் என்ன கோலமா இருக்கணும்? கட்டாயம் எனது காவலி கோலமா இருக்கு. கடத்தியா இருக்க முடியாது. சோ கடத்தியா இருந்தா என்ன நடக்கு? நீங்க விட்டாலுமே எல்லாமே வெளியால வந்துடும். அப்ப இந்த கோலம் காவலி கோலம். அப்ப காவலி கோலமா இருந்தா தான் என்ன நடக்கும்? விட்டது விட்ட இடத்துல ஓகே. அப்ப சீராக ஏற்றப்பட்ட காவலி கோலத்தின் மையத்தில இருந்து 6 தூரத்துல மின்புல தெரிவார். இப்ப சொல்லுங்க, 6 தூரம் நாங்கள் எப்படி கருதலாம்? 3 விதமா கருதலாம். கோலத்துக்கு வெளியால, கோலத்தின் மேற்பரப்புல, கோலத்துக்கு உள்ள. அப்ப நாங்க முதலாவது கன்செப்ட் கருதுறேன் R greater than A. அப்ப கோலத்துக்கு வெளியால இருக்கிற ஒரு புள்ளியை கருதுறேன். இந்த கோலத்தின் அரை. இப்ப நீங்கள் இதுக்கு சமச்சீரான மேற்பரப்பு கருதுறீங்களா? கோல மேற்பரப்பு தானே கருதுவீங்க. இதுதான் கவுசின் மேற்பரப்பு. இப்ப கவுசின் தேற்றத்தை போட்டீங்கன்னா கவுசின் தேற்றப்படி கவுசின் தேற்றப்படி என்ன சொல்லலாம்? இந்த மேற்பரப்பை விட்டு வெளியால போற மொத்த மின்பாயம், இந்த மேற்பரப்பை விட்டு வெளியால போற மொத்த மின்பாயம் phi is equal 1/epsilon naught into இதுக்குள்ள இருக்கிற ஏற்றம். இதுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தை Q1 வச்சீங்கன்னா மொத்த ஏற்றம். அப்ப Q. அப்ப என்ன வரும்? 5 க்கு பதிலா போடுவீங்க A into V சமம் Q over epsilon. எல்லாரும் ஒரே மீன் கொடுத்துருக்கு. அப்ப A into E சமம் Q over epsilon. இப்ப A க்கு என்ன போடுவீங்க? இந்த மேற்பரப்பு அளவு என்னது? 4 pi A square. அப்ப 4 pi R square இல்லையா? மேற்பரப்பு 4 pi R square into V is equal Q over epsilon. அப்ப E சமம் Q over 4 pi epsilon not R square. அப்ப இது எப்படி வருது? சீராக ஏற்றப்பட்ட திண்ம கோலமா இருந்தாலும் கோலத்துக்கு வெளியால மின்புல செறிவு காண அவ்வளோ ஏற்றம் மையத்தில இருக்கிறதா கருதி மின்புல அப்ப புள்ளி ஏற்றம், பொல்கோளம், சீராக ஏற்றப்பட்ட திண்ம கோலம் எல்லாத்துக்குமே கோலத்துக்கு வெளியால மின்புல செறிவு காண்றா எப்படி காணுவீங்க? அவ்வளவு ஏற்றமும் மையத்துல நின்றால் என்ன மின்புல செறிவு வருமோ அதை கண்டு. ஓகே, இதற்கு எழுதுவான் வகை உண்டு இல்ல? எழுதலாம் வகை உண்டு. அதான் ஸ்பீட் சரியா? ஓகே, அடுத்தது இரண்டாவது வகை பாருங்க. எப்படி? R சமன் A. இப்ப R சமன் A கருதுனீங்கன்னா இந்த மேற்பரப்புக்கு அப்படி கொஞ்சம் வெளியா. இப்ப இதுதான் கவுசின் மேற்பரப்பு. அப்ப இப்ப மேற்பரப்புக்குள்ளதான் Q ஏற்றமும் இருக்குது இல்லையா? அப்ப கவுசின் தேற்றத்தை போட்டீங்கன்னா இதுதான் phi சமன் 1/epsilon naught into உள்ளுக்கு இருக்கிறது. அது டோட்டல் Q போடுங்க. Q. அப்ப 5 க்கு போடுவீங்களா? A into V. A க்கு என்ன போடுவீங்க?
4 pi a squared ன்னு வரும் இது. அப்ப இதுக்கு என்ன அதே கலர் கோளத்தின் மேற்பரப்பிலையோ அல்லது மேற்பரப்புக்கு வெளியாலையோ நீங்க மின்புல சரிவை காண்றா அவ்வளவு ஏற்றமும் மையத்திலே இருக்கிறதா கல்வி கண்டு இதே மாதிரி கழுதுங்க. விளங்காட்டி கேட்டுக்கொள்ளும் யாராவது ரிப்பீட் பண்ணணும்டா. அடுத்தது அடுத்ததுதான் முக்கியம். இல்லையா? இப்ப ஆர் லெஸ் தேன் இது சீராக ஏற்றப்பட்ட கோணம், ஏற்றம் சீரா பரவி இருக்குது. இப்ப மையத்துல இருந்து ஆர்குணம், அந்த ஆர்குணம் வந்து லெஸ் தேன் ஏ விட சின்ன. இப்ப இதுக்குள்ள இருக்கிற மின்புல தெளிவை காணிக்குள்ள இவ்வளவு. இப்ப அவ்வளவுக்குள்ள என்ன Q இருக்குது மொத்தம். நான் இதுக்குள்ள இருக்கிற Q1 என்று வைக்கிறேன். அப்ப முதல்ல அந்த Q1 கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? சீராத்தான பரவி இருக்குது. அவ்வளோ கனளவுக்குள்ள நான் எவ்வளவு கனளவு? அவ்வளோ கனளவு எது பெரிய கனளவு. இந்த அவ்வளவு கனளவுக்குள்ள இருக்கிறது தான் Q. மொத்த கனளவுக்குள்ள. அப்படி மொத்த கனளவுக்கு என்ன? 4/3 pi a கனம். இந்த கனளவுக்குள்ள இருக்கிறது தான் Q. அப்ப இந்த சின்ன கனளவு இது எவ்வளவு? 4/3 pi r cube. அப்ப இந்த 4/3 pi r cube குள்ள இருக்கிறது என்ன? மாமூல கணக்கு. இதுக்கு இதெண்டா இதுக்கு அப்படி 4/3 pi a cube குள்ள Q என்றால் இதுக்குள்ள 4/3 pi r cube குள்ள அவ்வளவுக்குள்ளேயும் இருக்கிறது Q என்றால் இவ்வளவுக்கு இருக்கிறது. அப்ப நான் இந்த 4/3 pi கேன்சல் பண்ணனும்னா என்ன வரும்? Q1 சமன் Q r cube into a cube. அப்ப இந்த சின்ன கோளத்துக்குள்ள இருக்கிற ஏற்றம் இவ்வளவு. இப்ப நான் கௌசின் தேற்றத்தை போட்டேன்டா. என்ன வரும்? கௌசின் தேற்றப்படி இந்த மேற்பரப்புக்குள்ளால வெளியால போற மின்பாயம் phi is equal 1/epsilon naught into அதுக்குள்ள இருக்கிற ஏற்றம் Q1. அந்த மேற்பரப்புக்குள்ள இருக்கிற ஏற்றத்தை போடணும் Q1. ரைட். இப்ப phi என்ன போடுவீங்க? A into E is equal 1/epsilon naught. Q1 க்கு என்ன போடுவோம்? இது Q r cube என்கிறே. அடே A க்கு என்ன போடுவோம்? அந்த கோளத்தின் மேற்பரப்பு இந்த கோளம் தானே 4 pi r square. அப்ப 4 pi r square into E is equal Q r கணத்தின் கீழ் epsilon naught. அப்ப ஒரு r square பெட்டு இல்லையா? அப்ப E சமன் Q into R over 4 pi epsilon naught. அப்ப இது மட்டும்தான் வித்தியாசமான சமன்பாடு. என்ன வித்தியாசம்? கோளத்துக்குள்ள மின்புல செறிவு தூரத்துக்கு நேர்வீத சமன்பாடு. கோளத்துக்கு வெளியால எல்லாம் எப்படி வந்தது? கீழுக்கு r square வந்தவன் r squareக்கு நேர்மாறு வீத சமன். இங்க மட்டும் கோளத்துக்குள்ள மட்டும் E நேர்வீத சமன் r வருது. அப்ப மையத்துல என்ன மின்புல செறிவு இருக்கும்? இந்த கோளத்தின் மையத்துல என்ன மின்புல செறிவு இருக்கும்? 0. ஏன்? R0 ஆன மின்புல செறிவு. ஓகே ரைட். இது போடுவோம். இது எழுதிட்டு எழுதிடுங்க. Sir.
சார் இது சார் இந்த கோலம் வந்து காவலி கோலம் தானே எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? காவலி இல்ல சீராக ஏற்றப்பட்ட திண்ம கோலம் தானே சொல்லி இருக்கு. அப்ப சார் இது கடத்தி கோலமாவும் இருக்கலாம் அப்படின்னு. இல்ல இல்ல அது நான் தானே சொன்னதா, நான் தான் சொல்றேன் காவலி கோலத்துக்கு தான் இப்படி கேட்கலாம். ஓகே சார். அப்ப இது வந்து பொற்கோலமா இருந்தா என்ன நடக்கும்னு அங்க நிக்காது. அப்ப சீராக ஏற்றப்பட்ட கோலம் என்றாலே அது கட்டாயம் என்ன காவலி கோலம். சார் இது வந்து பொற்கோலமா காவலி கோலத்துல பொற்கோலமா இருக்கும் போது ஏற்றத்தை ஏற்றினா அது வழியாலையா போய் நிற்கும்? அங்க எங்க விடுறீங்களோ அங்க நிக்குமே. காவலி எல்லோ இப்ப காவலி கோலம் என்றா நீங்க இந்த இடத்துல எடுத்து விட்டீங்கன்னா அவ்வளவு இந்த இடத்துல நிற்கும், அங்க பரவாயில்ல. அப்ப அதுக்கு நாங்கள் கௌசிந்த எடுத்த போடல, நீங்க சீரா பரப்பி விட்டுட்டீங்கன்னா அப்ப போடலாம். நீங்க சீரா பரப்பி விட்டீங்கன்னா வளம போல கௌசிந்த எடுத்த போடலாம். ஆனா நீங்க கொண்டு போய் ஒரு பகுதியில காவலி கோலத்தில் ஒரு பகுதியில் ஏற்றத்தை விட்டீங்கன்னா விட்டவளும் அந்த இடத்துல நிக்குமே, இவரால பரவ முடியாது. ஓகே சார். அப்ப இதுக்கு மேற்பரப்பு எடுக்க முடியாது. மேற்பரப்பு எடுக்க முடியாதுன்னு சொன்னா எங்கட தியரிக்கு செய்யறேன்னு சொன்னா சமச்சீரான மேற்பரப்பு எடுத்தான் செய்யலாம். அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு எங்களுக்கு மேற்பரப்பு எடுக்கலாம், அப்ப கேள்வி செய்யலாம். அப்புறம் கேட்க மாட்டோம். ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சோ இந்த கான்செப்ட் விளங்குதெல்லாம் ரைட். இதுல ரெண்டு கேள்வி தரம் பாருங்களா. ஓகே, ஒருத்தங்க என்னண்டு பொல்கோளத்துல எப்படி சார் ஜீரோன்னு எடுத்தோம். அப்ப பொல்கோளத்துல என்ன நடந்ததுன்னு சொன்னா இப்ப பொல்கோளம் எப்படி பொல்கோள கடத்தி கோளம் பொல்கோளம் ஏற்றமெல்லாம் வெளியால நின்றது. அப்ப நாங்கள் ஆர் லெஸ் தேன் எடுக்க இதுக்குள்ள எடுக்கக்குள்ள இதுக்குள்ள ஏற்றம் பூஜ்ஜியம். அதுக்கு உள்ளுக்கு ஏற்றமே பூஜ்ஜியம் என்றதால மின்விசை கோடி இருக்காது. அதனாலதான் பொல்கோளமா இருக்க உள்ளுக்கு ஜீரோவானது. இங்க உள்ளுக்கு ஏற்றம் இருக்கிறதால காவலி கோளம், இங்க உள்ளுக்கு ஏற்றம் இருக்கிறதால மின்விசை கோலம் மீன் கூட தெரியும். ஓகே, குட். இப்ப இதை வச்சுக்கொண்டு ரெண்டு கேள்வி செய்துட்டு நாங்கள் அடுத்த கன்செப்டுக்குள்ள மூவ் பண்ணலாம். எஸ்ஏ கேள்வி கிளாஸ்ல இந்த கேள்வியும் போடக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த கௌசிண்டேஜம் செய்தோம்னா இதுலதான் எஸ்ஏக்கு கேள்வி வர்றது. நான் முன்னுக்கு படிச்ச மின்விசை கோடு, மின்புலச்சரிவு அது சம்பந்தமா வரதெல்லாம் எம்சிக்கு வரும். இந்த கௌசிண்டேஜத்தோட சம்பந்தப்படுத்தி தான் எங்க வரப்போகுது எஸ்ஏ கேள்வி எனக்கு வரும். அப்ப இனி எங்களுக்கு எஸ்ஏ கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இங்க பாருங்க, இப்ப நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். இது ஒரு சீராக ஏற்றப்பட்ட கோளம். சீராக ஏற்றப்பட்ட கோளம் இதுக்குள்ள ஏற்றம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா சிக்மா கூலோம் பெர் மீட்டர் கியூப். என்ன இருக்கு? சிக்மா கூலோம் பெர் மீட்டர் கியூப். ஒரு மீட்டர் கியூப்ல சிக்மா கூலோம் இருக்கத்தக்கதா இருக்கு. நான் அப்போது தந்தது என்ன? மொத்தமா கியூவேஜம் இருக்குன்னு. இப்பதான் என்ன? ஒரு மீட்டர் கியூபுக்குள்ள சிக்மா கூலோம் இருக்கு. ஓகே, அப்படி இருந்தா இது இந்த மேற்பரப்புல இருந்து இந்த தூரத்தை நான் ஏன் இந்த கோணத்துல
இதுல இருந்து 2a தூரத்துல என்ன மின்புலம் தெரியுது? இதுல மேற்பரப்புல என்ன மின்புலம் தெரியுது? இதுக்குள்ள r தூரத்துல மின்புலம் a/2 தூரத்துல இதுக்கு நாங்க நேரடியா எழுதுவோம். கௌசின் தேட்டம் போட தெரியும் எல்லாருக்கும். உள்ளுக்கு இருக்கிற ஏற்றத்தை கண்டுட்டு போட தெரியும். எம்சிக்குள்ள வந்து எப்படி நேரடியா எழுதுறேன் எப்படி எழுதுவீங்க? EA எழுதுவோம். EA எழுதுறேன்னா இந்த இடத்துல மின்புல தெளிவு வேணும்னா முதல்ல கௌசின் மேற்பரப்பை போட்டுருவாங்க. அப்ப இதை சுத்தி கௌசின் மேற்பரப்பு தெரியுங்க ஒரு கோள மேற்பரப்பு தெரியும் இல்லையா? சுத்தி கோள மேற்பரப்பு. அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஏற்றம் இந்த மொத்த ஏற்றமும் இதுக்குள்ள இருக்குது. அப்ப மின்புல தெளிவு என்ன வேணும்? அவ்வளோ ஏற்றத்தால இருக்குது. அப்ப இந்த கோளத்துக்கு உள்ளதான் இருக்க எவ்வளவு ஏற்றமும் எங்க இருக்கிறதா கிடைவீங்கள்? அது மையத்தில் இருக்கிறதா கிடையாது. ஏன் இதுக்கு வெளியால இருக்கிறது. அப்ப அவ்வளவு ஏற்றமும் இது இந்த மையத்தில் இருக்கிறதா கிடையாது. அப்ப QO 4 pi epsilon naught into 2a voltage. அவ்வளவுதான். எங்க இருக்குன்னு பார்த்தா இவ்வளவு ஏற்றத்துக்கு வெளியால இருக்கிற மேற்பரப்பு தானே. அப்ப அவ்வளவு ஏற்றமும் மையத்தில் இருக்கிறதா கருதி மின்புல தெளிவு. இப்ப மொத்த ஏற்றம் கியூக்கு என்ன போடுவீங்க? 1 மீட்டர் கியூப்ல இருக்கிறது சிக்மா இல்ல, அவ்வளவு கிலோமீட்டர் இருக்கிறது வருது. சிக்மா இன்டு 4/3 பை a கணம் அவ்வளவு கிலோமீட்டர் கீழே 4 pi epsilon naught into 4a square. அப்ப இந்த 4 pi போயிடும், ஒரு a square போயிடும். அப்ப அங்க ஒரு a இருந்துச்சு, இந்த மூன்று கீழே இருக்கு. அப்ப சிக்மா a over 12 epsilon naught அப்படின்னு. இது விளங்குது தானே? இப்ப இதே மாதிரி B ஒரு கழுதும் ஆகும் எல்லாரும். பியில உள்ள மின்புல தெளிவு ஓகே, ரிப்பீட் பண்ணா. அவன் இதுல உள்ள மின்புல தெளிவு காணணும். இதுக்கு சமச்சீரான இந்த இடத்துக்கு சமச்சீரான ஒரு மேற்பரப்பு கிடைக்கும். அப்ப உங்களுக்கு தெரியும், கோளத்துல இருந்தா மின்விசை கோடு வழியால இப்படித்தானே போகும். அந்த மின்விசை கோடுக்கு சமச்சீரா ஒரு கோள மேற்பரப்பை கருதி கொள்றார். அதுதான் கௌசித்த மேற்பரப்பு. இப்ப அந்த மேற்பரப்பு உள்ளதானே முழு. அப்ப அந்த மேற்பரப்பு உள்ளே இருக்கிற அவள ஏற்றமும் எங்க இருக்கிறதா கருதலாம்? அது இந்த மையத்துல இருக்கிறதா கருதி மின்புல தெளிவு. அப்ப அவ்வளவு ஏற்றமும் மையத்துல இருந்தா இது 2a தூரம். அப்ப Q ஏற்றம் 2a தூரத்துல இருந்தா மின்புல தெளிவு என்ன? Q over 4 pi epsilon naught r square. R வந்து 2. அப்ப 2a volts. இப்ப Q எழுதணும். இதுக்கு இருக்கிற மொத்த ஏற்றம் அடே 1 மீட்டர் கியூப்ல இருக்கிற சிக்மான்னா இது மொத்த கணக்கு என்ன? 4/3 pi a cube. அப்ப சிக்மா into 4/3 pi a cube தான் மொத்த ஏற்றம். கீழ் இது அப்படியே வருது. 2a holding square 4a square வருது. and in 4 5 எடுத்துட்டோம் ஒரு a square போயிடும். புரிஞ்சிருக்கு? right, good. அடுத்து அலிங்கரம் இல்ல B ல மின்புல தெளிவை காணலாம். இப்ப இது தேவை. இப்ப நான் B ல மின்புல தெளிவு வேணும்னா இந்த B ல கோள மேற்பரப்பு. ஓகேயா? இப்ப B ல மேற்பரப்பை கருதிட்டோம்னா இப்ப இதுக்குள்ள இருக்கிற ஏற்றமும் Q தான், அவ்வளவு. அப்ப EB சமன் இந்த கோளத்துக்குள்ளதானே எவ்வளவு இருக்கு. இப்ப அவ்வளவு அங்க இருக்கிறதா இருக்கீங்க மையத்துல இருக்கிறதா. அதுல இருந்து ஏது வருது. Q over 4 pi epsilon naught s.
நீங்க புள்ளியேற்றத்துக்கு செய்த அதே கன்செப்ட் இந்த புள்ளுக்கு இருக்கிறது மட்டுமா நோடா இப்ப என்ன Q போட்டீங்கன்னா சரி சிக்மா இன்டு 4/3 பை ஏ கீழ் இது 4 பை எப்சிலன் அப்ப இந்த 4 பை போயிடும் a ஸ்கொயர் போயிடும் அப்ப இந்த மூன்று கீழ இறங்கலாம் சிக்மா ஓவர் சிக்மா a ஓவர் 3 எப்சிலன் ஓகே ரைட் அடுத்தது சீல வரங்க அழைக்கிறேன் இப்ப இந்த இடத்துல நீங்க மேற்பரப்பை கருதிங்கன்னா இப்படி ஒரு கோள மேற்பரப்பு இதுக்கு மட்டும் இதுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தை முதல்ல கண்டுபிடிக்கலாம் அந்த Q1 காணணும் அப்படி அவ்வளவு கனளவு அது காணலாம் இப்படி இப்ப கனளவு ரேஷியோ கொடுத்தது ஒரு இதுல இருக்கிற சிக்மா தானே இவ்வளவு கனளவு இருக்கிறது நேரடியா காணலாம் அப்ப Q1 அப்ப இப்ப மீன் கொடுத்திருக்க ஈஸி என்ன அப்ப அதுக்குள்ள இருக்கிற அவ்வளவு ஏற்றமா மையத்துல இருக்கிற Q1 over 4 pi epsilon naught a by 2 whole அப்ப இந்த Q1 என்ன போடுவீங்க ஒரு மீட்டர் கியூப்ல சிக்மா இன்டு இவ்வளவு கனளவு என்ன 4 by 3 pi a by 2 whole 4 pi epsilon naught into a by 2 அப்ப இந்த a by 2 ஸ்கொயர் போயிடும் 4 pi போயிடும் அப்ப என்ன சிக்மா இதுல ஒரு a மிச்சம் அந்த ரெண்டு மூணு கிளம் 6 ஓகே இது விளங்குதா நான் இதுல இன்னும் கொஞ்சம் கேள்வி செய்வேன் நான் அடுத்த கிளாஸுக்கு செய்கிறேன் இப்ப நாங்கள் அடுத்த கான்செப்ட் உள்ள போவோம்